முழுக்க முழுக்க திமுக எடுத்து கொண்டாடி சேர்க்கும் போது நமக்கு வர சந்தேகம் என்ன அப்படின்னா, திமுக நீதிமன்ற நடவடிக்கை இல்லை நீதிமன்ற வழியாக அப்படின்னு சுத்தி பிடிச்சி தனக்கு தேவையான சாதிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதோ தோணுது. நீ ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ, ஒவ்வொரு சனிக்கிழமையும் திமுகவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய அலையை விஜய் உருவாக்கிட்டு தான் இருந்தார். அது அவருக்கு சரியா பேச தெரிஞ்சிச்சு, ஒரு சில இடங்களில் பேச தெரியல, சில இடங்கள் நல்லாவே பேசியிருந்தாரு, சில இடங்கள் மோசமாக பேசியிருந்தாரு. அது ஆர்கனைஸ் பண்ணது தப்பு. இது 1008 இருந்தாலும் சரி, யாரையும் விட விஜய் அவர்கள் தீவிரமாக திமுகவுக்கு எதிரான ஆளும் தரப்புக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அதை முழுசா முடிச்சு கட்டுறது கரூருக்கு வரட்டும், நான் முடிச்சு கட்டுறேன்னு செந்தில் பாலாஜி சவால் விட்டுருவார் போல இருக்குது. ஒட்டுமொத்த டிராமாவையும் நேற்று நடத்தி முடிச்சிருக்காங்க. இது மக்களாகிய நாம் ஏற்றுக்கொள்ளத்தக்கதல்ல. இதுல ஒரு துளியும் திமுகவுக்கு நேர்மையே அல்ல. திமுக என்ற கட்சி அழிச்சு ஒழிக்கப்பட வேண்டிய கட்சி. இதுக்காகவே இறுதியாக விஜய் அவர்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் விஜய் அவர்களுடைய ரசிகர்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, அகைன் சொல்றேன், கருத்து வேறுபாடு உண்டு. இதுல உங்களை மிரட்டக்கூடிய சில விஷயங்கள் உண்டு. உங்கள ஒரு தகுதியே இல்லாமல் எல்லாரும் கெட்ட வார்த்தை கொடுத்துட்டு இல்லையா, அந்த கும்பலை பற்றி எனக்கு அக்கறையே கிடையாது, அவங்க மனசுல நான் மதிக்கிறதே கிடையாது. ஆனால் விஜய் அவர்கள் மீது பற்று இருக்குது, நான் நேர்மையாக மாற்றத்தை விரும்புகிறேன் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கீங்களே, உங்களுக்கு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களை இதை வச்சு எப்படியாவது மிரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நேற்று ஃபுல்லாக ஒரு விஷயத்தை பரப்புறாங்க. என்ன அப்படின்னா, நீதிபதிக்கு எதிராக பேசின, நீதி அரசர்களுடைய தீர்ப்புக்கு எதிராக பேசின வழக்கு வருவாங்க. இங்கே பாருங்க, நீதி அரசர்களுடைய அந்த இன்டென்ஷன் இருக்கு இல்லையா, உள்நோக்கம், அதை கேள்வி கேட்டால் மட்டும்தான் இங்கே பிரச்சனை வரும். இங்கே நீதிபதிகளுடைய தீர்ப்பு வரும் இல்லையா, அதை எடுத்து விவாதம் பண்ணலாம், அதுக்கு முழு அனுமதி உண்டு. ஒரு மக்களாகிய நாம் இந்த ஜனநாயக நாட்டில் அதுக்கு முழு சுதந்திரமும் உண்டு. எனவே வந்த தீர்ப்பு, நடத்தப்பட்ட வாதம் பிரதிவாதம் இல்லை, இதில் உங்கள்கிட்ட ஏற்பில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏற்பில்லைன்னு சொல்லுங்க, அதெல்லாம் தப்பே கிடையாது. இதை வச்சு எப்படா எவன் கிடைக்க மாட்டேன் டிவிகே கட்சியில் பிடிச்சி உள்ளே போகிறோன்னு தெரியாம பாரு, யார் திமுக ஆளுங்கட்சி, அவனோட ஒரு அயோக்கிய ராஸ்கல் எவனுமே கிடையாது. இது ஒரு கடினமான காலம், கடந்து வாங்க.